குர்ஆனை மிதித்து ஆபாசமான வரைபடங்களால் முகத்தை சிதைக்கும் படங்களை பதிவேற்றியதாக கூறப்படும் ஒருவரை கண்டறிய மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி காவல்துறை மற்றும் சமூக ஊடக தளங்களுடன் இணைந்து செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகநூலில் உள்ள அசல் பதிவு நீக்கப்பட்டதாகவும் டிகி போனியோ என்று பெயரிடப்பட்ட கணக்கு பூட்டப்பட்டதாகவும் எம்சிஎம்சி தெரிவித்துள்ளது. மேலும் விசாரணைகள் நடந்து வருகின்றன. எம்சிஎம்சி கண்காணிப்பின் கீழ் அதே நபர் செய்ததாக நம்பப்படும் மதத்தை அவமதிக்கும் பல பதிவுகள் சமூக ஊடக குழுவில் இருப்பதை கண்டறிந்தனர். அனைத்து பதிவுகளும் விசாரணை மற்றும் அடுத்த நடவடிக்கைக்கான ஆதாரங்களாக பாதுகாக்கப்பட்டுள்ளன என்று எம்சிஎம்சி நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த நபரின் செயல்கள் இஸ்லாத்தை அவமதிப்பது மட்டுமல்லாமல் பதற்றங்களை தூண்டும் மற்றும் மலேசியாவின் பல்லின மற்றும் பல மத சமூகத்தின் நல்லிணக்கத்தை அச்சுறுத்தும் தன்மையிலானது என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. மதத்தை அவமதிக்கும், வெறுப்பை தூண்டும் அல்லது இன மத மற்றும் அரச உணர்வுகளை தொடும் எந்த ஒரு உள்ளடக்கத்திலும் எம்சிஎம்சி சமரசம் செய்யாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்று முதல் ரோன் 97 ரக பெட்ரோலின் விலை 60 சென்ட் அதிகரிக்கும் என்றும், அதே நேரத்தில் மேற்கு மலேசியாவில் டீசல் விலை 80 சென்ட் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோன் 97 ரக பெட்ரோலின் விலை தற்போது லிட்டருக்கு 3 ரிங்கிட் 25 சென்டிலிருந்து 3 ரிங்கிட் 85 சென்டாக நிர்ணயிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேற்கு மலேசியாவில் டீசலின் விலை லிட்டருக்கு 3 ரிங்கிட் 12 சென்டிலிருந்து 3 ரிங்கிட் 92 சென்னாக நிர்ணயிக்கப்படும். மானியம் இல்லாத ரோன் 95 ரக பெட்ரோலின் விலையும் தற்போது லிட்டருக்கு 2 ரிங்கிட் 67 சென்டிலிருந்து 3 ரிங்கிட் 27 சென்னாக 60 சென்ட் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூடி 95 திட்டத்தின் கீழ் மானிய விலை ரோன் 95 ரக பெட்ரோல் லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்னாகவும், சபா சராவா மற்றும் லாபுவானில் டீசல் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்னாகவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலைகள் மார்ச் 18ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். பெர்சாத்துவின் அண்மைய உள்கட்சி நெருக்கடியை தொடர்ந்து கட்சி புதைக்கப்பட்டு விட்டது என்ற சில தரப்பினரின் கூற்றுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். அண்மையில் பல கட்சி தலைவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட உறுதியான நடவடிக்கை உள் பிரச்சனைகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டது என்றும், பரிகாத்தான் நேஷனல் உறுப்பு கட்சிகளின் சரிவை அது குறிக்கவில்லை என்றும் முகைதீன் தெரிவித்தார். பெர்சாத்துவில் தற்போது நடைபெற்று வரும் அல்லது ஏற்கனவே நடந்த முன்னேற்றங்களை பலர் கவனித்திருக்கலாம். இருப்பினும் பெர்சாத்து புதைக்கப்பட்டு விட்டது என்று சில கட்சிகள் கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்று முகைதீன் தெரிவித்தார். சில கட்சிகளால் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் தவறானவை. நாங்கள் கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் என்ற கருத்தை உருவாக்குவதே அவர்களின் நோக்கம் என்று நேற்று இரவு ஊடகவியலாளரிடம் ஒரு இப்தார் நிகழ்வில் முகைதீன் இதனை தெரிவித்தார். அதே நேரத்தில் பெர்சாத்து அதன் உள்கட்சி விவகாரங்களை நிர்வகிக்கும் திறன் கொண்டது என்பதில் பரிகாத்தான் நேஷனல் தலைவர்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் முகைதீன் வலியுறுத்தினார். பிரச்சனைகளை தீர்க்க விரைவான நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிதாக உருவாக்கப்பட்ட கூட்டணியின் கீழ் 10க்கும் மேற்பட்ட கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் இணைந்து இக்காத்தான் திகாத்தின் ரயாட்டை வலுப்படுத்த ஒரு கூட்டு செயலகம் நிறுவப்படும் என்றும் முகைதீன் அறிவித்தார். எதிர்காலத்தில் மிகவும் அர்த்தமுள்ள உறவாக இது மாற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜொகூர் பாருவில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் நேற்று அதிகாலை 37 வயது வெளிநாட்டவர் ஒருவர் உடல் முழுவதும் 14 கத்திக்குத்து காயங்களுடன் இறந்து கிடந்தார். தமான் மாஜுஜேயாவில் உள்ள ஹோட்டலின் அறையில் உடல் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து அதிகாலை 5:30 மணியளவில் புகார் அளிக்கப்பட்டதாக ஜொகூர் பாரு செலாத்தான் காவல்துறை தலைவர் ரவூப் சலாமாட் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் அதிகாலை 1:30 மணி முதல் அதிகாலை 4:30 மணிக்கு இடையில் கொல்லப்பட்டதாக நம்பப்படுவதாகவும், கத்திக்குத்துக்கு பிறகு வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு ஆண் சந்தேக நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவரின் மார்பில் 11 கத்திக்குத்து காயங்கள் இருந்ததாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் கொலைக்காக வழக்கு விசாரிக்கப்படுகிறது. ஈரான் உடனான போரை குறுகிய கால இன்பச் சுற்றுலா என்றும் அது விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வர்ணித்துள்ளார். அதேவேளை கச்சா எண்ணெய் விநியோகத்தை ஈரான் தடுத்தால் ஈரான் மீளாத துயரத்தை சந்திக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து போர் நடத்தி வருகின்றன.
அண்மையில் ஈரான் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் அவை பலத்த சேதமடைந்ததுடன் தீப்பற்றி எரிந்து வருகின்றன. இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரும் எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் குறுகிய காலமே நீடிக்கும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் 11 நாட்களை கடந்து தொடர்ந்து வருகிறது. இதுகுறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவிக்கையில், சில தீமைகளை அகற்றுவதற்காக மேற்காசியாவில் நாங்கள் குறுகிய இன்பச் சுற்றுலா செல்கிறோம். இது குறுகிய பயணமாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். அதே நேரத்தில் கச்சா எண்ணெய் விநியோகத்தை தடுக்கும் விதமாக ஈரான் ஏதாவது விஷமத்தனத்தில் ஈடுபட்டால் மீளா துயரத்தை அது சந்திக்க நேரிடும். இதுவரை நடந்த தாக்குதலை விட 20 மடங்கு அதிக தாக்குதலை சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மீண்டும் எழ முடியாத அளவுக்கு ஈரானின் அனைத்து உள்கட்டமைப்புகளையும் சிதைத்து விடுவோம் என்றும், இது நடக்கக்கூடாது என்று தாம் விரும்புவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ட்ரம்பின் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் செய்தி தொடர்பாளர் அலி முகமது நைனி கூறுகையில், போர் எப்படி எப்போது முடிவுக்கு வரும் என்பதை அமெரிக்கா அல்ல, ஈரான் தான் முடிவு செய்யும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.